வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்னைக்கு நம்மளுடைய ஹிட்லிஸ் சீரீஸில் பட்ஜெட் பேசிக்ஸ் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் 5th பட்ஜெட் பேசிக்ஸ் வீடியோவை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். என்னையோட அந்த பட்ஜெட் பேசிக்ஸ் டாபிக்ஸ் முடிவுக்கு வருது. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 26-27 பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க, எக்கனாமிக் சர்வேலாம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அதை பற்றின டிஸ்கஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ போன வீடியோவில் உங்களுக்கு நான் எஃபெக்டிவ் ரெவென்யூ டெஃபிசிட் பற்றி நடத்தியிருப்பேன். அது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம கடைசியாக பார்க்க வேண்டியது ப்ரைமரி டெஃபிசிட். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். குயிக்காக பார்த்துடலாம். சரி, இந்த ப்ரைமரி டெஃபிசிட் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். சரிங்களா? என்ன எக்ஸாம்பிள் சார்? 2 எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். கேஸ் 1. இந்த கேஸ் 1ல் குணா மாதம் அவர் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுப்போம். சரிங்களா? அவருடைய மாத செலவு 60,000 ரூபாய் வச்சுப்போம். அப்போ அவர் ஒரு 40,000 ரூபாய் வரைக்கும் பணத்தை சேமிக்க முடியுது. சரிங்களா? யாராவது குணா உங்கள் சம்பளம் எவ்வளோ குணான்னு கேட்டால் 1 லட்சம்னு சொல்லுவேன். குணா உங்களால் சேமிக்க முடியுதான்னு கேட்டால் நான் 40,000 சேமிக்க முடியுதுன்னு சொன்னேன்னா எல்லாருமே என்னை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சரியா? ஆனால் குணாவோட அப்பா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காருன்னு வச்சுப்போம். குணாவோட அப்பா ஒரு 1 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காருன்னு வச்சுப்போம். கற்பனை தான். இப்போ இந்த 1 கோடி ரூபாய் குணா அப்பா வாங்கின கடனுக்கு வட்டி மாதம் ஒரு 1 லட்சம் ரூபாய் வட்டி தரணும். அந்த வட்டியை குணா தான் பே பண்ணுறாரு. அந்த மாதம் 1 லட்சம் ரூபாய் வட்டியை குணா தான் பே பண்ணுறாரு. அப்படின்னா குணாவுடைய எக்ஸ்பென்ஸ் 60,000 கிடையாது. 60,000 ப்ளஸ் 1 லட்சம் ரூபாய்க்கான அந்த வட்டி அமௌண்ட்டு, மாதம் வட்டி இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் 1 லட்சம் ரூபாய் வட்டி கட்டுறாரு. சரிங்களா? வட்டி காசு. அப்போ குணாவோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ? 1,60,000 ரூபாய். கரெக்டுங்களா? குணாவோட வருமானம் எவ்வளோ? 1 லட்சம். குணாவுடைய செலவு 60,000 தான். ஆனால் குணா அப்பா வாங்கின கடனுக்கு குணா தான் வட்டி கட்டுறாரு. ஸோ செலவு ஒட்டு மொத்தமாக 1,60,000. அப்போ குணாவால் சேமிக்கலாம் முடியலை. குணாவுக்கு பட்ஜெட்டில் துண்டு விடுது. டெஃபிசிட் எவ்வளோ? டெஃபிசிட் 60,000 ரூபாய் வரைக்கும் பற்றாக்குறை ஆகிடுது. சரிங்களா? யாராவது குணா குணா நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? 1 லட்சம். எவ்வளோ சேவ் பண்ணுறீங்க? சாரிங்க, 60,000 துண்டு விழுந்துருச்சு, பற்றாக்குறை ஆகிடுச்சு அப்படின்னு நான் சொன்னேன்னா என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, என்னை திட்டுவாங்க. சரிங்களா? ஆனால் நிஜமாகவே குணா அந்த திட்டெல்லாம் வாங்கிக்கணுமா என்ன? உண்மையிலேயே குணாவுடைய பெர்ஃபார்மன்ஸை மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவரால் பணத்தை சேமிக்க முடிஞ்சிச்சு. இங்கே குணாவுடைய ப்ரீவியஸ் ஜெனரேஷன், குணாவுடைய அப்பா வாங்கின கடனுக்கு குணா வட்டி பே பண்ணும்பொழுது தான் குணாவினுடைய அந்த ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸுங்கிறது டிஸ்டர்ப் ஆகுது. அப்போ நீங்கள் குணாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வட்டி கட்டுறதுலாம் சேர்த்துக்காதீங்க, இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்க்காமல் நீங்கள் பாருங்கள். அப்போ தான் குணாவுடைய உண்மையான ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் தெரியும். இதே மாதிரி நம்ம ஒரு கேஸ் 2 போகலாம். இந்த கேஸ் 2ல் குணாவுடைய இன்கம் 1 லேக்னு வச்சுப்போம். குணாவுடைய எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,50,000 ரூபாய். அப்போது அவருடைய இப்போவே டெபிசிட் ஆகிடுச்சு. 50,000 ரூபாய் வரைக்கும் பற்றாக்குறை. யாராவது கேட்டால் 50,000 பற்றாக்குறை, 1 லட்சம் சம்பளம்னா திட்டிட்டு போவாங்க. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? குணாவுடைய அம்மாவை கூட்டிகிட்டு வருவோம், குணாவுடைய மதர். ஸோ இவங்க ஒரு 1 கோடி ரூபாய் லோன் கொடுத்துருக்காங்க. குணாவுடைய அம்மா யாருக்கோ 1 கோடி ரூபாய் லோன் கொடுத்துருக்காங்க. யாருக்கோ கொடுத்துருக்காங்க இல்லையா? அவர் என்ன பண்ணுறாருன்னா மாதம் குணா கிட்ட ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு போகிறாரு. குணா கிட்ட ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு போகிறாரு. அம்மா கொடுத்த கடன் தான். அம்மா கொடுத்த கடனுக்கான வட்டி குணாவுக்கு வருது, மாதம் வருது. அப்போ குணாவுக்கு மாதம் 1 லட்சம் வருதுன்னா குணாவுடைய இன்கம் பாருங்கள். அவர் சம்பாதிக்கிறது 1 லட்சம், குணாவோட அம்மா கொடுத்த லோன் மூலிமா வர வட்டி இன்னொரு 1 லட்சம். அப்போ அவருடைய வருமானம் 2 லட்சம் ஆயிடுச்சு. குணாவுடைய வருமானம் 2 லட்ச ரூபாய் ஆயிடுச்சு. 2 லட்ச ரூபாய் வருமானம், 1,50,000 செலவு. அப்படின்னா குணாவுக்கு சேவ் பண்ண முடியுது. குணாவால் ஒரு 50,000 சேவ் பண்ண முடியுது. இப்போ யாராவது குணா கிட்ட உங்கள் வருமானம் எவ்வளோன்னு கேட்டால் நான் 1 லேக்குன்னு சொல்லுவேன்.
எவ்வளோ சேவ் பண்ணுறீங்கன்னா 50,000 சொல்லுவேன். என்னை புகழ்ந்துட்டு போவாங்க இல்லையா, உண்மையிலேயே இந்த புகழ்ச்சிக்கு நான் தகுதியானவனா என்ன? கிடையவே கிடையாது. நான் எப்படி கேஸ் 1ல் குணாவுடைய உண்மையான திறமையை தெரிஞ்சுக்கணுன்னா, அந்த வட்டி பணம் கட்டுறார் இல்லையா, யார்? குணா அப்பா வாங்கின கடனுக்கு வட்டி பணம் கட்டுறார் இல்லையா, அதை எடுத்துக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா. அதே மாதிரி இந்த கேஸ் 2லையுமே உண்மையான குணா பெர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா, குணா அம்மா கொடுத்த கடனுக்கான வட்டி குணாவுக்கு வருது இல்லையா, அதை எடுத்துக்கக்கூடாது. அது இல்லாமல் கேல்குலேட் பண்ணணும். இந்த வட்டி இல்லாமல் கேல்குலேட் பண்ணாதான் குணாவுடைய உண்மையான பெர்ஃபார்மன்ஸ் தெரியும். அதே மாதிரி தானே ஒரு கவர்மெண்ட்டுக்குமே. இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட் அவங்க போன கவர்மெண்ட் வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறாங்க இல்லையா. நான் போன கவர்மெண்ட்டுன்னு நான் சொன்னேன்னா உடனே இப்போ இருக்கிறது மோடி கவர்மெண்ட், போன கவர்மெண்ட்னா காங்கிரஸ் கவர்மெண்ட், அப்படி கிடையாது. போன கவர்மெண்ட்னா போன வருஷத்துலேருந்து அப்படியே பேக்வேர்டு போங்க. போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், அதுக்கும் முன்னாடி போனீங்கன்னா மன்மோகன் சிங் கவர்மெண்ட், அதுக்கும் முன்னாடி போனீங்கன்னா வாஜ்பாய் கவர்மெண்ட், இப்படி பழைய வருஷங்களில் இருக்கிற கவர்மெண்ட்ஸ் அவங்க எல்லாம் கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா. அந்த கடனுக்கான வட்டி இப்போ கரண்ட் இயரில் இருக்கிற கவர்மெண்ட் தானே பே பண்ணணும். ஸோ நான் கரண்ட் இயர் கவர்மெண்ட்டோடைய பெர்ஃபார்மன்ஸை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த கரண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் கவர்மெண்ட்ஸ் வாங்கின கடனுக்கான வட்டி பே பண்ணுறாங்களே, அதை எடுத்துக்க வேண்டாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபிஸ்கல் டெபிசிட்டுங்கிறது தானே பற்றாக்குறை, அதுதான் பெரிய பற்றாக்குறை. அங்கே இருந்து இந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் அதை நான் மைனஸ் பண்ணிட்டுறேங்க. சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் மட்டும் மைனஸ் பண்ணால் ஓகேவா என்ன? போன கவர்மெண்ட் வாங்கின கடனுக்கு இன்றைக்கி நான் வட்டி பே பண்ணுறதை மட்டும் மைனஸ் பண்ணால் போதுமா என்ன? போன கவர்மெண்ட் கொடுத்த கடனுக்கு எனக்கு வட்டி வரும் இல்லையா, நான் அதையும் மைனஸ் பண்ணணும் இல்லையா. அதனால் என்ன பண்ணுறேன், மைனஸ் நெட் இன்ட்ரெஸ்ட் லயபிலிட்டிஸ்ன்னு எழுதுகிறேன். இந்த நெட்டுங்கிறது ரெண்டுமே எனக்கு நான் வட்டியாக வர்றதும் வேண்டாம், வட்டியாக போகிறதும் வேண்டாம். இந்த ஃபிஸ்கல் டெபிசிட்லேருந்து அதை மைனஸ் பண்ணுங்கள். இதுதான் ப்ரைமரி டெபிசிட். சார், வட்டிலாம் ஒரு பெரிய விஷயமா, அதெல்லாம் பெரிய அமௌண்ட்டாக இருக்குமா என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதை நம்ம இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரைமரி டெபிசிட் டெஃபினேஷனை கொண்டு வந்ததே மன்மோகன் சிங் அவர்கள் தான். 2009 அந்த கரண்ட் கவர்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் ப்ரைமரி டெபிசிட். சரி, இப்போ நம்ம கவர்மெண்ட் எவ்வளோ வட்டி கட்டுதுன்னு கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், ப்ரைமரி டெபிசிட் வந்துட்டு 2.92 lakh crores. அதை நான் வந்து ஒரு 3 லட்சம் கோடின்னு எழுதிக்கிறேன், கேல்குலேஷன் ஈஸியாக இருக்கும். ஃபிஸ்கல் டெபிசிட் பார்த்தீங்கன்னா 15.68 லட்சம் கோடி. அதை நான் வந்து ஒரு 15.7 லட்சம் கோடின்னு எழுதிக்கிறேன் சும்மா. மைனஸ் நெட் இன்ட்ரெஸ்ட் லயபிலிட்டிஸ். அப்போ எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் வேணும்னா எவ்வளோங்க? எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் தெரிஞ்சுக்கணுன்னா இது இங்கே கொண்டு போங்க, இது இங்கே கொண்டு வாங்க. 15.7 லட்சம் கோடி மைனஸ் 3 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 12.7 லட்சம் கோடி தான் நம்ம 2025-26 வட்டியாக மட்டுமே செலுத்த வேண்டிய அமௌண்ட் கிட்டத்தட்ட 12.7 லட்சம் கோடி. ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஆகிற செலவுலேயே உச்சபட்ச அதிகமான செலவு இதுக்கு முன்னாடியெல்லாம் கவர்மெண்ட் வாங்கின கடனுக்கு வட்டி பே பண்ணுறது மட்டுமே. இது ஒரு வருஷத்துக்கு மட்டும் இல்லை. நீங்கள் 2023-24 எடுத்துக்கோங்க. அங்கே ஃபிஸ்கல் டெபிசிட் 16.5 லட்சம் கோடி, ப்ரைமரி டெபிசிட் 5.96 லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்க. அப்போனா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி. இங்கே பாருங்கள், 24-25 பாருங்கள், 15.69 லட்சம் கோடி. சரிங்களா? அது வந்து ஃபிஸ்கல் டெபிசிட். ப்ரைமரி டெபிசிட் 4.3. அப்போ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11.5 லட்சம் கோடி கிட்ட உங்களுக்கு வருஷம் 10 லட்சம், 11 லட்சம், 12 லட்சம்னு வட்டி பே பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம இந்த வட்டி பே பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ளே தான் வரும். இந்த வட்டி பே பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் எல்லாமே ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்களா? இங்கே பாருங்கள், நம்மளுடைய ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா 39 லட்சம் கோடி. நம்ம ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் 40 லட்சம் கோடின்னு பார்த்துக்கலாம். நான் வச்சுப்போம், இந்த 40 லட்சம் கோடியில் கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி வெறும் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், வெறும் வட்டி. சரிங்களா? அப்போ புரிஞ்சுக்கோங்க, இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும்,
அவங்க அதிகமாக கடன் வாங்கினா அந்த ப்ரைமரி டெபிசிட்டுங்கிறது ரொம்ப அதிகமாக இம்பேக்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது சரியில்லை, இதை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய எஃபர்ட்ஸும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் பார்ப்போம். இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ சீரீஸை பற்றி என்ன ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் தான் எங்களுடைய உண்மையான மோட்டிவேஷன். அடுத்த வீடியோவில் நம்ம இந்த 26-27 இப்போ தாக்கல் பண்ண பட்ஜெட் நம்பர்ஸில் நம்ம பார்க்கலாம். இதுதாங்க ஃபேக்ட் ஷீட். இப்போ நீங்களே புரிஞ்சு எந்த வருஷத்துடைய பட்ஜெட்னாலும் நீங்கள் அனலைஸ் பண்ணலாம், அதை பற்றி நீங்கள் கமெண்ட்டும் பண்ணலாம். சரிங்களா? சரி, உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணாமதிவானன்.